ரிப்பன் மாளிகைக்கு வெளியே போராடுபவர்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தூய்மைப் பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரிப்பன் மாளிகையின் முன்பு 10 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது ரிப்பன் மாளிகைக்கு வெளியே போராடுபவர்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைப்பதை எதிர்த்தும் பணி நிரந்தரம் கோரியும் சென்னை ரிப்பன் மாளிகைக்கு வெளியே கடந்த 13 நாட்களாக துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் போராட்டம் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் அவர்கள் நடைபாதையை ஆக்கிரமித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறி அவர்களை அந்த காலி செய்யுமாறு போலீஸ் பிறப்பித்த நோட்டீஸை அமல்படுத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா, நீதிபதி சுந்தரமோகன் அமர்வில் இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வி ராகவாச்சாரி இவர்களுடைய போராட்டம் காரணமாக அந்த நடைபாதையை பயன்படுத்த முடியவில்லை எனவும், எனவே காவல்துறை பிறப்பித்த அந்த நோட்டீஸை அமல்படுத்தி அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. போராட்ட குழு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர சுப்பு இந்த போராட்டம் காரணமாக அதாவது பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை என்றும், அமைதியான முறையில் அந்த நடைபாதையில் தான் தாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், மேலும் தங்களது கோரிக்கை நியாயமானது என்றும், தங்களுடைய கோரிக்கைக்காக தான் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன், அதாவது துப்புரவு தொழிலாளர்களுடைய கோரிக்கை என்பது பரிசீலிக்கப்படும், அவர்களுடைய கோரிக்கை என்பது கவனத்தில் கொள்ளப்படும். அது மட்டுமல்லாமல் நகரினுடைய முக்கிய பகுதியில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் போராட்டத்தினுடைய அருகிலேயே அரசு மருத்துவமனை அமைந்திருப்பதால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தலைமை நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். அதாவது போராடுவதற்கு அனுமதி இருக்கிறது, தாராளமாக போராடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களது கோரிக்கைகளுக்கோ அல்லது போராட்டத்திற்கோ நீதிமன்றம் எதிராக இல்லை என்றும், ஆனால் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராடலாம் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராடுவதற்கு அனுமதி இருக்கிறது, ஆனால் இது போன்ற பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அதே போல இது போன்ற சாலையையோ அல்லது நடைபாதையையோ ஆக்கிரமித்து போராட்டத்தில் ஈடுபடுவதை அனுமதிக்க முடியாது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.